ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர். நம்ம இன்றைக்கி கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட்டை, முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் நல்லா குழவா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வேக வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் பால் கொஞ்சம் ஊற்றிப்போம். ஒரு 3-4 டம்ளருக்கு மேலே ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் காயட்டும். இந்த கேரட்டை நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கேரட்டு, முந்திரி, ஏலக்காய் போட்டதை இப்போ அரைச்சி இதை அப்படி எடுத்து வச்சுருக்குறோம். பால் கொஞ்சம் காயட்டும். காய்ஞ்ச பிறகு நம்ம பால் கொஞ்சம் கொதிச்சிடுச்சு. நீங்கள் அப்படியே பச்சை பாலாக போட்டால் அது முறிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம கொஞ்சம் காய்ச்சிட்டு போடுறோம். இப்போ இதை இதில் போட்டுக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காகிடும். இப்பயும் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் திக்காகிருக்கு. கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். வேக வச்சு தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். ஒரு 5-10 நிமிஷம் நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சிட்டோம். இப்போ நம்ம அதுக்கு சுகர் போட்டுக்கலாம். ஒரு 1 கப் சுகர் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். இது வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வராங்கன்னு சொன்னோன்னே நம்ம ரெடி பண்ணி கடகடன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கு டெய்லி கூட கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் மேலே பாதாம்லாம் சேர்த்தி கூட போட்டுக்கலாம். என் பசங்க பிடிக்காதுங்கிறதுனால நான் போடலை. போட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வந்து இதை ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம்.